இந்த வகுப்பு எப்படி மாடியூல் இருக்கு. முதல்ல வந்து ஒரு 10 ஆன்லைன் வகுப்பு. முதல்ல ஒரு 3 ஆன்லைன் வகுப்பு இருக்கு. அடிப்படை என்ன? வர்மத்தோட வரலாறு என்ன? இந்த கலை எப்படி இருக்கு? இந்த கலைய யார் செய்யலாம்? யார் செய்யக்கூடாது? எந்த அளவு செய்யணும்? எந்த காலங்கள்ல செய்யக்கூடாது? இதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, 3 நாட்கள் திருச்சிராப்பள்ளியில அ காலையிலேருந்து மாலை வரையும் ரொம்ப அந்த அந்த வகுப்பு வந்து 3 விதமா. நம்ம நேரடியா பெரிய பெரிய காணொளிகள், பெரிய லைவ் செஷன் டிவி நேரடியா பங்கு பெறுமா, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கிறது மாரியா? ஒன்றும். 2வது 3டி அதுல நம்ம பயன்படுத்துவோம். ஒரு எலும்புக்கூடு இருக்கு அல்லது மசில்ஸ் இருக்கு அப்டின்னா, அதுக்கு முப்பரிமாணத்துல எப்படி வந்து நம்ம வந்து டச் பண்ணி பண்றது. 3வதாக அங்கங்க ஒரு தடவு கார்ட்ஸ் ஒரு 3, 4 கார்ட்ஸ். இத ஒரு மாணாக்கர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களே செய்து பார்க்கக்கூடிய விஷயம். அவங்களே செய்து பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இதுல வந்து பழகலாம். மேல அதற்கு மேல மேடமே வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க அமர வச்சு தான் அத சொல்லிக் குடுப்பாங்க. இட்ஸ் நாட் ஃபார் தியரி. ஸோ இது 2மா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த வர்ம புள்ளிகள எப்படி கண்டுபிடிப்பது? நூல் அளவியல் அப்படின்னு சொல்லி எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு காலம் என்ன? அதேபோல ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு என்ன வருமோ, வலிகள போக்குறதுக்கு என்ன வருமோ, இதெல்லாம் வந்து ஒரு கம்பைன்டா 3 நாட்கள் பயிற்சி இருக்கு. அடிப்படைக்கு. அட்வான்ஸ்ல வந்து 2 நாட்கள் பாடங்கள் இருக்கு. நம்ம அடிப்படை பயிற்சி வகுப்பு படிக்கும்போது, இது வந்து நவம்பர் மாதம் 3 நாட்களும், அதுல வர முடியாதவங்களுக்கு டிசம்பர் மாதம் 3 நாட்கள். இது போல வந்து ஏதாவது ஒரு 3 நாட்கள் அட்டெண்ட் பண்ணா போதும். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு மே மாதம் 1 நாள் சுருக்கமான பயிற்சி வகுப்பு. எனக்கு அதுவும் வர முடியல. குறிப்பா வந்து ஃபாரின்ல இருக்கவங்க. அப்ப ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும், ஜூலை, ஆகஸ்ட்ல ஒரு சில பேருக்கு விடுமுறை இருக்கும். அப்படி இல்லன்னா, சில பேருக்கு ஆகஸ்ட், அக்டோபர் இருக்கும். அப்படி இல்லன்னா விசா எப்ப கிடைக்குதோ, அப்படி வர்றவங்களுக்கு, இங்க டாக்டர் சாலை ஜே.கே. இந்தியாவிலே முதல் முறையா வர்ம முறை எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மையம் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் சென்டர், சர்வதேச சென்டர் ஒண்ணு நிறுவியிருக்கோம். அதுல ஏறத்தாழ ஒரு 20 படுக்கை அறை வசதி இருக்கக்கூடிய அ சென்டர். அங்க வந்து வர்மா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. வர்றவங்க வாலண்டியரிங்ன்னா அருகாமையில அறைகள் இருக்கும். அங்க தங்கிக்கிறலாம். இங்க வந்து அந்த பயிற்சி வகுப்புல எந்த வர்மங்கள்லாம் வந்து மிக முக்கியமான வர்மங்கள் சொல்லிக் குடுக்கப்பட்டதோ, அத வந்து பயிற்சி மருத்துவர்களும், அவங்களும் செய்து பார்த்து அத வந்து முழுவதுமா தரவா கற்றுக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் மேல, அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதற்கு ரொம்ப சேஃபான விஷயம். இந்த வர்ம மருத்துவ வகுப்பு என்பது நாட் ஃபார் டாக்டரிங். இது அடுத்தவங்களுக்கு டாக்டரிங் குடுக்குறதுக்கு இல்ல. தனக்கு, தன்னோட குடும்பத்தினருக்கு, தன்னை சுற்றியுள்ள விஷயத்திற்கு வர்மம் மூலமாக எப்படி வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது. அதுக்கு மேல வர்மம் வந்து நான் பயிற்சியா குடுக்கணும். வர்மமா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வர்ம ஒரு மருத்துவரோட கைடன்ஸ்ல அத செய்யலாம். ஸோ அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம தரோவா சொல்லிக் குடுத்துருவோம்.